தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் அசுரகாண்டத்தை நாம் காண இருக்கிறோம். அசுரகாண்டத்தில் முதல் லீலையாக வருவது காமவலையில் காசிபன் என்பதாகும். உயிர்க்கடவுளாய் என் உள்ளே நிற்பவன், ஓர் ஊர் இல்லாதவன், குணங்கள் இல்லாதவன், அடையாளம் எதுவும் இல்லாதவன், ஆற்ற வேண்டிய செயல் இல்லாதவன், அழைத்தற்கேற்ப பெயர் இல்லாதவன், தனக்கு முன்னாக ஒருவரும் இல்லாதவன், பின்னாகவும் ஒருவரும் இல்லாதவன், சார்பு இல்லாதவன், வருதல் போதல் இல்லாதவன், மேலானவரும் நிகரானவரும் இல்லாதவன். கச்சியப்பரின் கந்தபுராணத்தின் அசுரகாண்டத்தில் உள்ள இந்த பாடல் பொதுவான பரம்பொருளை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. நாம் இப்போது பாடலுக்குள்ளே செல்வோம். ஊரிலான், குணங்குறியிலான், செயலிலான், உரைக்கும் பேரிலான், ஒரு முன்னிலான் பின்னிலான், பிரிதோர் சாரிலான், வரல் போக்கிலான், மேலிலான், தனக்கு நேரிலான், உயிர்க்கடவுளாய் என்னுள்ளே நின்றான் என்று அசுரகாண்டத்தின் கடவுள் வாழ்த்தை இங்கே பாடுகிறார். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், தாயுமானவர் பாடல்கள், கம்பராமாயணம், அருணகிரிநாதர் பாடல்கள், குணங்குடி மஸ்தான் பாடல்கள் போன்ற பல்வேறு நூல்களில் பயின்று வரும் சொல்லாட்சி அனைத்தும் இப்பாடலில் இருப்பது நோக்கத்தக்கது. தனது வழிபாட்டுக்கு உரிய தெய்வம் முருகன் என்றாலும் கச்சியப்பர் பொதுநோக்கு உடையவர் என்பதற்கு இப்பாடல் ஓர் எடுத்துக்காட்டாக அமைகிறது. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்ற கம்பர் பாடலும் பொதுவான பரம்பொருளை குறித்தது. அசுரேந்திரன் என்பவன் 66 கோடி அசுரர்களின் தலைவனாக திகழ்ந்தான். இவன் வேறு, தாரகனின் மகன் அசுரேந்திரன் வேறு. இந்த அசுரேந்திரன் மங்களகேசி என்ற அவுணர்குல பெண்ணை மணந்து சுரசை என்ற மகளை பெற்றான். சுரசைக்கு சுக்கிராச்சாரியார் மாய வித்தைகள் பலவற்றையும் கற்பித்தார். மாயை கலைகளில் வல்லவளாக திகழ்ந்த சுரசையை சுக்கிரர் மாயை என்றே அழைத்தார். அப்பெயரே அவளுக்கு நிலைத்து விட்டது. செந்தாமரை மலரில் உறையும் திருமகளின் கணவனான விஷ்ணுவாலும் இந்திரனாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் அளவற்ற அசுரர்கள் அழிந்தனர். அசுர குலத்தை அழித்தவர்களின் பெருமையே மேலோங்கி நிற்கிறது. அதனால் உனது தந்தையும் வலுவிழந்து நிற்கிறான் என்று அசுரகுரு சுக்கிரன் மாயையிடம் கூறினார். இதை கச்சியப்பர் வனச மங்கை தன் கணவனால், வாசவன் தன்னால், முனிவர் தேவரால், அளப்பிலா அவுணர்கள் முடிந்தார், அனையர் மேன்மையை யாவரும் உணர்குவர், அதனால் உனது தந்தையும் வலியிழந்தே ஒடுங்குற்றான் என்று பாடுகிறார். நறுமணத் தாமரையில் உறையும் திருமகளும் வணங்கத்தக்க பேரழகு உடைய உருவத்துடன் சென்று காசிப முனிவரை உனது திறமையால் மயக்கி ஆசை கொள்ளச் செய்து நீ இரவினில் கூடுவாயாக என்று ஆலோசனை கூறினார் சுக்கிரன். காசிபனிடத்து அசுரகுமாரர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு உரிய பெயரும் சூட்டி தவத்தின் வலிமையையும் அறிவுறுத்தி திரும்ப வேண்டும் என்று சுக்கிரன் கூறி அனுப்பினார். அசுரர் குலம் தழைக்க தாங்கள் கூறிய ஆலோசனையை செயற்படுத்தி வருவேன் என்று கூறிய மாயை ஆசான் சுக்கிரனை வணங்கி புறப்பட்டாள். இக்காட்சியை வாசமலர் மடந்தையும் வந்தடி வணங்க பேசொனாததோர் பேரழகு உருக்கொடு பெயர்ந்து காசிபன் தன்னை அடைந்து நீ வல்லபம் காட்டி ஆசை பூட்டியே அவனோடும் புணர்தி அல்லில் என்று அழகுடன் பாடல் சமைக்கிறார் கச்சியப்பர். காசிபன் இருப்பிடத்திற்கு சென்ற மாயை அங்கு குளம், பொய்கை, சோலை, அழகான குன்றுகள், மலர்படுக்கை ஆகியவற்றை தனது மாயத் திறமையால் படைத்தாள். படைக்கும் அக்காட்சியை சென்ற மாயை அக்காசிபன் இருக்கையில்
திருவாள் மன்றல் வாவியும் தடங்களும் சோலையும் மணிசை குன்று மாமலர் பள்ளியும் மண்டபக் குழாமும் தன்றன் ஆணையால் துண்ணெனச் சூழ்தரச் சமைத்தாள் என்று கச்சியப்பர் இந்த காட்சியை அழகுறப் படைக்கிறார். அவற்றை கண்ட காசிப முனிவர் பெரிதும் வியந்தார். விந்தை மிகு மாற்றங்களை விளைவித்தவர் யாரென தனக்குள் வினவினார். அவர் முன்னால் மாயை மயக்கும் பேரழகோடு தோன்றினாள். அவளை கண்டவுடன் காசிப முனிவர் அவளை கூட வேண்டும் என்ற வேட்கை மேலிட்டு தவித்தார். மாயையின் அங்கங்களின் அழகு காசிப முனிவரை கலங்கச் செய்தது. பலவாறு எண்ணி, திருவினும் சிறந்தவளே, நின் வரவு நல்வரவாகட்டும் என்று காசிபர் கூறினார். அவளுடைய பெயர், இருப்பிடம் முதலியன குறித்தும் வினவினார். இக்காட்சியை என்று உண்ணி அவ்வேந்திழை தன்முனம் சென்று, காமர் திருவினும் சீரியோய், நன்று நன்று நின் நல்வரவே என நின்று பின்னும் நெறிப்பட ஓதுவான் என்று இக்காட்சியையும் அழகுற அமைத்திருக்கிறார். தவமுனிவரே, தாங்கள் என்னிடம் இவ்வாறு வினவி நிற்பது அழகன்று. என்னிடம் தனிமையிலும் வந்துள்ளீர்கள். தவம் புரிபவர்க்கு இத்தகைய செயல் இனியதோ என்று மாயை காசிபரிடம் கள்ளத்தனமாக பேசினாள். கள்ளத்தனமாக கூறும் இவ்வார்த்தைகளை கச்சியப்பர், வனிதை கூறுவள், மாதவ, நீ இது வினவி நிற்றல் விழுமிதன்று. என்னிடை தனியனாகியும் சார்ந்தனை நோற்பவர்க்கு இனியவே கொல், இணையதோர் நீர்மையே என்று இக்காட்சியை அழகுறச் செய்திருக்கிறார். அவளது கேள்விக்கு பதிலாக காசிபர், பெண்ணே கேள், உடல் மெலிய எண்ணற்ற நாட்கள் நாம் தவம் இயற்றுவது இவ்வுலகத்தில் வேண்டியதை எய்துவதற்காகத்தானே என்று கூறினார். அவர் கூறும் இச்சொற்களை கச்சியப்பர், மங்கை கேட்டி, பரம்பரு பற்பகல் அங்கம் வெம்ப அகமெலிவு உற்றிட சங்கை இன்றி தவம் பல செய்திடல் இங்கு வேண்டிய எய்தற்கென்றோ என்று கூறுவதாக அமைத்துள்ளார். எனக்கு தவத்தின் பயன் விரைவில் கிட்டிவிட்டது. அதனால்தான் நீ என்னிடம் வந்து சேர்ந்துள்ளாய். என்னை ஏன் நீ மீண்டும் தவம் புரியச் சொல்கிறாய் என்றார் காசிபர். முனிவரே, நான் வடபுலத்திலிருந்து வருபவள். கங்கையில் நீராடும் நோக்கத்துடன் வந்தேன். என்னை செல்ல விடுப்பீர் என்றாள் மாயை. பெண்ணே, கங்கை மட்டுமா? அனைத்து நதிகளையும் நான் உன் பொருட்டாக இங்கு வரவழைப்பேன். சொர்க்கத்தை கேட்டாலும் இங்கே தருவேன் என்றார் காசிபர். முனிவரே, நான் தனியாக வந்ததால் தாங்கள் என்னிடம் இவ்வாறு பேசினீர். நான் கங்கையில் நீராடப் போகிறேன். இங்கு நீர் தவத்தை தொடர்க என்று கூறி மாயை அங்கிருந்து மறைந்தாள். நாளைய நிகழ்வில் அசுரர் தோன்றினர் என்பது குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தில் அசுர காண்டத்தில் சுக்கிராச்சாரியார் அசுரகுலம் தழைப்பதற்காக தாரகனின் மகள் மாயையை அழைத்து காசிபர் ஆசிரமத்திற்கு போகச் சொன்னதையும், அங்கே காமவலையில் காசிபன் சிக்கிய அழகையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.